பழக்கங்க. முதல்ல குழந்தைங்க அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்கறத நிப்பாட்டுங்க. ஏன்னா, இது மாதிரி நம்ம அழுது அடம் பிடிச்சோம்னா, கீழே படுத்து உருண்டோம் அப்படின்னா நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த பொருள் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத வந்துட்டு குழந்தைங்க தீர்க்கமாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இதையே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க எப்பயுமே. அதனால் குழந்தைங்க எப்போ எது கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்கு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீ இந்த வேலையை முடிச்சிட்ட அப்படின்னா, ஒரு வாரம் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நான் இது கிடைக்கும். நீ கேட்டிருக்கல்ல, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ இந்த வேலையை செஞ்சேன்னா உனக்கு அந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பழக்கப்படுத்துங்க. எது கேட்டாலும் ஒரு வாரம் தள்ளி வாங்கி கொடுங்க. அப்போ தான் அந்த பொருளோட வேல்யூ வந்துட்டு குழந்தைங்களுக்கு தெரியும். அதை மதிக்க கற்றுப்பாங்க. இல்லைனா டக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, காசு இருக்குது அப்பா அம்மா கிட்ட, அதனால் உடனே வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்கி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளாம் அப்படி தானே காசு சேர்த்து வச்சு தானே ஒன்று ஒன்று வாங்குவோம். ஸோ நமக்கு அதோட வேல்யூ தெரியும்ல, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு பொருளோட வேல்யூவும் சொல்லிக் கொடுங்க.